கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பிதாவின் சித்தம் செய்யும்படியா கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார்னு பார்க்கலாம். பிதாவின் சித்தம் செய்யும்படியா கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நம்ம ரட்சிக்கப்படாத முந்தி மனசும் மாம்சமும் விரும்பினதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நமக்கு தடை இல்லை, அதை செய்யக்கூடாது, அப்படி ஜீவிக்க கூடாது, அப்படி நடக்கக்கூடாது, மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்யக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது, அப்படி ஜீவிக்க கூடாதுன்னு தடை பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம ரட்சிக்கப்படலை. நம்ம துன்மார்க்கமா ஜீவிச்சோம், சில வேளையில மாம்சத்தின்படி ஜீவிச்சோம், பல விதமா ஜீவிச்சு கொண்டிருந்தோம். நமக்கு தடை பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நமக்கு பிரமாணம் இல்லை, நம்ம ரட்சிக்கப்படலை. ஆனாலும் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் என்னத்துக்காக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறாரு? பிதாவின் சித்தம் செய்யும்படியா நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நமக்கு என்ன பிரியமா இருக்குதோ, என்ன நம்ம ஆசைப்படுறோமோ அதை செஞ்சோம். இது சரி, அது சரியா இல்லையா நம்ம பார்க்க மாட்டோம். நான் ஆசைப்படுறேன், மாம்சத்துக்கு அது பிடிச்சிருக்குது, எனக்கு அது பிடிச்சிருக்குது, அதை நான் செய்கிறேன். அது தடை பண்றதுக்கு யாரும் இல்லை. அப்படிதான் ரட்சிக்கப்படாதவங்க துன்மார்க்கரா ஜீவிக்கிறாங்கன்னு பாக்குறோம். உலக கல்யாணம் பண்றாங்க, பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரமாணம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. அப்ப அவங்க மனசு மாம்சமும் விருப்பத்தை செய்துகிட்டு இருக்கிறாங்க. பல விதமான காரியங்களை செய்யறாங்க. சரி வரலையா, எதையாவது போய் பாக்குறாங்க, எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு எங்கேயாவது போய் பாக்குறாங்க, போய் பாக்குறாங்க, சூனிய காரியம் போய் பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரமாணம் இல்லாம இருக்குது. பிரமாணம் இல்லாம இருந்துச்சு அவர் ரட்சிக்கப்படாத காலத்தில். அப்ப அவங்க மனசு மாம்சமும் எதை விரும்புதோ அதையே செய்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம தேவனுக்கு பிரியமான காரியம் மனசு மாம்சம் விரும்பதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்பொழுதோ என்ன செய்யறோம்? தேவனுக்காக ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு ஏற்றதான காரியம் பிதாவின் சித்தம் செய்யும்படியா நம்மளோட ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, அந்த மரியாதை ஆண்டவர் சொல்றாரு, காபியல் தூதன் மரியாதை சொல்றாரு, நீ ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் மூலியமா பிறக்க போறாரு, கர்ப்பத்தரித்து அவருக்கு பிறக்க வைப்ப அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. மரியாதை சொல்ற, ஆண்டவரே நான் உனக்கு அடிமை. இவ்வளவு நாளா யாருக்கு அடிமையா இருந்தோம்? உலகத்துக்கு அடிமையா இருந்தோம். இப்ப தேவனோட பிரமாணத்துக்கு அடிமையா, அவரோட வார்த்தைக்கு அடிமைகளா. அப்படிதான் மரியாதை என்ன சொன்னா, ஆண்டவரே நான் உனக்கு அடிமை. இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தலர் பவுல் ரட்சிக்கப்பட்டாரு. அப்போஸ்தலர் பவுல் ரட்சிக்கப்பட்டார். நம்ம வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22 அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 22:10. அப்பொழுது நான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அப்ப பாக்குறோம், அந்த அப்போஸ்தலர் பவுல் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, இயேசு கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நானு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா இயேசுதான் என்ன செய்யறாரு? ரட்சகரா இருக்கிறாரு. இயேசுதான் நமக்கு மாஸ்டரா இருக்கிறார். அவரு தான் ரட்சிக்கப்பட்டோம். அவரு தான் நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறாரு. அப்ப அப்போஸ்தலர் பவுல் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? அப்ப ஆண்டவரே இதையா செய்யணும், இப்படி போ, தமஸ்குவுக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதன்படி கீழ்ப்படிச்சு அப்போஸ்தலர் பவுல் போகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கோம், ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டப்பா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கிறோமா? இல்ல. அநேக வேளைகள் நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா நம்ம அப்படி கேட்கறதே இல்லை. மாறாக நம்ம என்னத்தை கேட்கிறோம்? ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு என்ன கொடுக்குறீங்க, என்ன ஆசீர்வாதத்தை எனக்கு வச்சிருக்கிறீங்க, நான் உம்மை நம்பி வந்திருக்கேன் ஆண்டவரே, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன், உம்மை நம்பி வந்திருக்கிறேன், எனக்கு என்ன தரீங்க? என்னைக்கு வேலையில ஆசீர்வதிப்பீங்களா? என்னோட வருங்காலத்தை குறித்து ஆசீர்வதிப்பீங்களா? என்னோட சொத்துக்களை ஆசீர்வதிப்பீங்களா? எனக்கு சுகபல ஆரோக்கியத்தில் ஆசீர்வதிப்பீங்களா? என்ன செய்வீங்க எனக்கு? என்ன செய்யலாம்? நம்ம ஆண்டவர்கிட்ட நமக்காக தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்போஸ்தலர் பவுல் என்னத்தை கேட்டாரு? ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் என்ன செய்யணும், உமக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவரோட வாழ்க்கையை அவருக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் நமக்கு ஏன் ஆசீர்வதிக்கப்படாத நிலவரத்தில் இருக்கிறோம் ஆவிக்கிற ஜீவியத்துல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல. நம்மளோட வாழ்க்கைய ஒப்பு கொடுக்கல. இன்னமும் உலகத்துல முந்தி நம்ம ரட்சிக்கப்படாத முன்பு எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோமோ, ரட்சிக்கப்பட்ட பிறகும் அந்த உலகத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம உலகத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் இப்பொழுதும் பழைய காரியங்களை தான் மறுபடியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உலகத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். உலகத்துக்காக
ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இந்த எகிப்து தேசம் என்னத்தை குறிக்குது? உலகத்தை குறிக்குது. இஸ்ரவேல் ஜனங்க அந்த எகிப்தில இருந்தே தேவனை ஆராதிக்க முடியாது. எகிப்து உலகமா இருக்குது. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சார்? எகிப்தில இருந்து பிரித்து எடுத்தார். அப்ப நம்ம இன்னும் இந்த உலகத்திலேயே இருந்து தேவனை ஆராதிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும்? இந்த உலகத்துல இருந்து பிரித்து எடுக்கப்படணும். ஏன்னா உலகத்திலே இருந்தோம்னா உலகத்துக்காக ஓடிக்கிட்டு இருப்போம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்துல இருந்தாக்கா எகிப்து தேசத்துல இருக்கிறதான கலாச்சாரம், எகிப்து தேசத்துல என்னத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்களும் ஓடுவாங்க. தேவனோட பிரமாணம், தேவனோட சித்தம் அங்க நிறைவேறாது. பிதாவின் சித்தம் செய்யப்பட முடியாது. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து பிரிச்சு கொண்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்மளையும் ஆண்டவர் இந்த உலகமாகிய எகிப்திலிருந்து பிரிச்சு கொண்டாந்துட்டாரு. நம்ம உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்ம அன்பின் குமாரனோட ராஜ்யத்துக்குள்ளாக வைத்திருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து பிரிச்சு எடுத்து ஆண்டவர் கானான் தேசத்துக்கு கொண்டு போய் வச்சாரோ, அதே போல நம்மளையும் இந்த உலகத்திலிருந்து பிரிச்சு கொண்டாந்து அன்பின் குமாரனோட ராஜ்யத்துல பிரவேசிக்க வச்சிருக்கிறார். அப்ப அன்பின் குமாரனோட ராஜ்யம் அது மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இல்லை. அது நம்ம பார்க்கக்கூடியதான ராஜ்யம் இல்லை. மாம்ச கண்கள்னால பார்த்து அனுபவிக்க கூடியதான ஒரு ராஜ்யம் இல்லை. அது கண்களால பார்க்க முடியாத ஒரு ராஜ்யம். அது ஆவியின் கண்கள்ல தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம ஆவியானவர், நம்மளோட ஆவி நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் பொழுது நம்ம அந்த காரியங்களை உணர முடியும். நம்ம அன்பின் குமாரனோட ராஜ்யத்தில் இருக்கிறோம், தேவனோட ஐக்கியத்தை வைத்திருக்கிறோம் அப்படின்றதான காரியத்தை நம்ம உணர முடியும். நாம பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டாங்க. அதே போல நாமும் உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டுட்டோம். மறுபடியும் நம்ம உலகத்துக்காக முன்பு ரட்சிக்கப்படாத முந்தி எதுக்காக ஓடிக்கிட்டு இருந்தோமோ, எதுக்காக பிரயாசப்பட்டோமோ, எதுக்காக பாடுபட்டோமோ, அதுக்காக மறுபடியும் நம்ம பாடுபட்டு இருந்தா நம்ம உலகத்துக்குரியவர்களா இருக்கணும். நம்ம தேவனுக்குரியவர்கள் இல்லை, ஆவிக்குரியவர்கள் இல்லை. நம்ம மறுபடியும் போய் விட்டுட்டு வந்ததான காரியத்தை மறுபடியும் நம்ம தேடணும். ரட்சிக்கப்பட்டுட்டோம், தேவனை சொந்த ரட்சகரா வச்சிருக்கிறோம், தேவன் தான் எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாம்னு சொல்றோம். ஆனா அந்த தேவனை பயன்படுத்தி என்ன சொல்றோம்? அப்போஸ்தலர் பவுல் என்ன சொன்னாரு? ஆண்டவரே என்ன ரட்சித்தீங்க, நான் உங்களுக்காக என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்கிறாரு. ஆனா நாம என்ன கேட்கிறோம்? அப்படி கேட்கிறோமா? இல்லையே. என்னத்தை கேட்கிறோம்? ஆண்டவரே எனக்கு இதை கொடுப்பியா, அதை கொடுப்பீங்களா, இதை கொடுப்பீங்களா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம உலகத்துக்காக ஏன்னா உலகத்துல மறுபடியும் உலகத்துல தான் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டோம், மறுபடியும் உலகத்துல தான் இருக்கிறோம். உலகத்துல இருந்து என்ன கேட்கிறோம்? உலகத்துல இந்த காரியம் இருக்குது, எனக்கு அதை கொடுங்க. வேதவசனம் சொல்லுது நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்றதுக்கு முன்னுக்க பிதாவாகிய தேவனுக்கு நமக்கு என்ன தேவைன்னு தெரியும் அப்படின்னு இயேசு சொல்றாரு. பிதாவாகிய தேவனுக்கு நமக்கு என்ன தேவைன்னு நம்ம கேட்கறதுக்கு, நம்ம வாயிலிருந்து வார்த்தை புறப்படுறதுக்கு முன்னுக்க அவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவைன்னு. அப்ப அவர் என்ன செய்வாரு? எல்லா காரியம் நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அதான் வேதவசனத்துல வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க, உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்றாரு. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடும் போது நம்ம உலகத்துக்குரிய தேவைகளான காரியங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்மளோட ஏன் நம்ம அநேக வேலைகள்ல ஆவிக்குரிய ஜீவித்துல ஜீவிக்க முடியல? ஆவிக்குரிய ஜீவித்துல ஜீவிச்சாதான் பிதாவின் சித்தம் செய்ய முடியும். ஆவிக்குரிய ஜீவித்துல ஆவியில மாம்ச சித்தை மரணம், ஆவின் சித்தைய ஜீவனும் சமாதானம். நம்ம யோபு 32:8 வாசிக்கிறோம், மனுஷனுக்கு ஒரு ஆவி உண்டு, அது ஜீவனோட தேவனுடைய சுவாசம், அது மனுஷர்களை உணர்வு உள்ளவர்களாக்கும்னு வாசிக்கிறோம். அப்ப மனுஷனுக்கு நமக்கு என்ன இருக்கு? ஒரு ஆவி இருக்கு. அப்ப அந்த ஆவி என்ன செய்யணும்? எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவரோட வார்த்தையை கேட்கறதுக்கு என்ன செய்யணும்? அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆண்டோட வார்த்தையை கேட்கக்கூடியதான ஆவியானவருடைய ஆவி இருக்கணும். அப்ப நம்ம அதுக்கு ஆவிக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாதான், ஆவியோட சத்தத்தை கேட்கும்படியா நம்ம ஜீவிச்சாதான் அந்த ஆவி என்ன செய்யும்? இன்னும் உயிர்ப்பிக்கப்படும். அதான் வேதவசனத்துல வாசிக்கிறோம், புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் சாகவும், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படவும் நம்ம வாசிக்கிறோம். அப்ப அந்த உள்ளான மனுஷன் சொல்றது நம்மளுடைய ஆவி, தேவன் கொடுத்த ஆவி. வேதவசனத்தை வாசிக்கிற மனுஷனுக்கு எப்படி ஆவி இருக்கு? தேவன் ஒரு ஒரு களிமண்ணினால ஒரு மனுஷனை உருவாக்கி அவன் நாசியில ஊதினார், அவன் ஜீவ சுவாசம், அவன் ஜீவ ஆத்மா ஆனான்னு வாசிக்கிறான். அப்ப அவனுக்கு ஆவி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப மேற்கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆவியோடு இடைப்படுகிறவரா இருக்கிறார்.
நம்மோடு இடைப்படுகிறவரா இருக்கிறாரு. நம்ம ஆன்மாவில் இடைப்படல, நம்ம சாவுக்கு எதுவான சரீரத்தில் ஆண்டவர் இடைப்படல. நம்ம ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எங்க இடைப்படுறாரு? மனுஷனுக்கு ஒரு ஆவி உண்டு, ஜீவனுடைய தேவனே சுவாசம்னு வாசிக்கிறோம். அந்த ஆவியோடு மனுஷ ஆவியோடு பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறவரா இருக்கிறார். அப்ப ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் மனுஷனோட ஆவியோடு இடைப்படும் பொழுது நம்ம அந்த ஆவிக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அப்போ வேதவசத்துல வாசிக்கிறோம், பிலிப்பு நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு பிலிப்போட ஆவிகிட்ட, நீ போய் அந்த ரதத்தோட சேர்ந்து கொள்ளு, ரதத்தோட சேர்ந்து கொள்ளு. உடனே என்ன செய்யறாரு பிலிப்பு? அதுக்கு கீழ்படுத்தி டக்குன்னு போய் ரதத்தோடு சேர்ந்து கொண்டு கந்தாகிய மந்திரிக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அவ எவ்வளவு ஆவியில விழிப்புள்ளவரா இருந்தா பிலிப்பு அந்த ஆவியானவரோட சத்தத்தை கேட்கணும், இன்னொன்னு அதுக்கு கீழ்ப்படியணும், அதுக்கு முறுமுறுக்க கூடாது. ஐயோ உண்மையா ஆண்டவரா பேசுறாரு, நான் மாம்சத்துல நடக்கிறேனா என்ன நடக்கிறேன் அப்படின்னா ஆராய்ச்சி பார்க்க முடியதா இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு பரிசுத்த அந்த பிலிப்போட ஆவி ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டிருந்தா அது பரிசுத்த ஆவியானவரோட வார்த்தைக்கு டக்குனு கீழ்ப்படுத்தி அந்த ரதத்தோட போய் சேர்த்து கொள்ளக்கூடியதா. அப்ப நம்முடைய ஆவியும் அப்படி நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும், நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். அப்பதான் நம்ம பிதாவின் சித்தம் செய்ய முடியும். அவர் பிதாவின் சித்தம் செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதலாவது ஆவியானவருக்கு கீழ்ப்படியணும், பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம ஆவி தேவனுடைய காரியங்களை உள்வாங்கணும், தேவனுடைய காரியங்களை மகத்துவங்களை உள்வாங்கக்கூடியதா இருக்கணும். இப்ப நம்முடைய ஆவி உள்வாங்க முடியல, தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய மகத்துவங்களை, பரலோகத்தின் ராஜ்யத்தின் காரியங்களை உள்வாங்கணும். அப்ப அந்த உள்வாங்கல, நம்ம அதுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய ஆத்மா என்ன செய்யும்? சாவுக்கு எதுவான சரீரத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ளும். அது ரெண்டு இடத்துல இருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு நம்முடைய ஆத்மா. எப்படி? ஒன்று ஆவியின் மூலியமா, பரிசுத்த ஆவியானவரோட மூலியமா தேவனோட மகத்துவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய உள்வாங்கக்கூடியதா இருக்கு. சரீரத்தின் மூலியமா, சரீரத்தின் சாவுக்கு எதுவான சரீரத்தின் மூலியமா கண்களினால பார்த்து உலக காரியங்களையும் பார்த்து, உலக சாபங்களை பார்த்து, உலக அக்கிரமங்களை பார்த்து, உலக ஆசை இச்சைகளை பார்த்து அந்த காரியத்தையும் நம்முடைய ஆத்மா உள்வாங்கக்கூடியதா இருக்கு. ரெண்டு காரியத்தையும் உள்வாங்கக்கூடியதா இருக்கு. நம்ம ஆவியானோட காரியங்களை உள்வாங்கி அதை நடத்துக்கு கொண்டு அதை நடப்பித்து காரியங்களை செயல்பட்டு செய்யாச்சு நம்ம என்ன செய்வோம்? அது சரியா நமக்கு கிரியை செய்யாது. ஆவியான நம்ம சரியா ஐக்கியப்படல, நம்மளோட சரீரத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கு. அப்ப சரீரத்தோடு சரியா ஐக்கியப்பட்டிருக்கு அப்படின்னால உலகத்துல இருக்கிற காரியங்கள் எப்படி? கண்களின் மூலமா, காதின் மூலியமா, இப்படி உணர்ச்சியின் மூலியமா, உணர்வுகளின் மூலியமா இந்த ஐம்புலங்கள்ல கிடைக்கிறதான காரியங்களை உள்வாங்கி ஆன்மா என்ன செய்து அதுக்காக உரையாற்றப்படக்கூடியதா இருக்கு. அப்ப நம்ம மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. இந்த கண்கள்ல பார்த்து அதான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க. தரிசித்து நடவாமல் தரிசித்துனா எப்படி? கண்ணுல பார்த்து ஐயோ உலகம் அப்படி உலகத்தில் இருக்கிறதான காரியங்களை பார்த்து நடக்காம விசுவாசித்து நடங்க. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அப்ப நம்ம எப்படி நடக்கணும்? தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும். காரியம் ஒண்ணு இல்லை, ஆனா விசுவாசிக்கணும். தேவனோடு எனக்குள்ள இருக்கிறார், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், விசுவாசிக்கணும். நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நம்ம ஒப்பு கொடுத்த பிறகு ரட்சிக்கப்பட்டோம். நம்மளோட ஒரு நிபந்தனை என்னன்னா தேவனோட வழிகள்ல நடக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை? தேவனோட வழிகள்ல நடக்கணும், ஆவிக்குரியவர்களா இருக்கணும். ஆவியின் தூண்டுதல்ல நம்ம வாழ கத்துக்கணும். ஆவியின் தூண்டுதல், ஆவி இப்படி தூண்டுது. ஆவி பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் இருக்கு நம்முடைய ஆவி. அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஆவியோடு இடைப்பட்டு காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு. அப்ப நம்ம ஆத்மா என்ன செய்து அந்த ஆவியோட காரியங்களை கேட்டுக்கிட்டு தேவ மகத்துவங்களை, பரலோகத்துக்குரிய ரகசியங்களை அவர் வெளிப்படுத்தி தராரு பரிசுத்த ஆவியானவர். அதை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களா நாம் காணப்படும். உலகத்தின் காரியங்கள் இந்த கண்களினால, இந்த காதுகளினால கேட்டு காரியங்களை செய்கிறவர்களா இருந்தா நாம் பிதாவின் சித்தம் செய்ய முடியாது. அதான் நம்ம பிதாவின் சித்தம் செய்ய நம்ம உடைக்கப்படணும். நம்ம உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டாதான் உலகத்தோட காரியங்களுக்காக ஓட மாட்டோம். நம்ம நம்ம உடைக்கப்படாத சரியா இன்னும் உலகத்தோடு ஒட்டிதான் இருக்கும். அதான் வேத வசனத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, கோதுமை மணியானது என்ன செய்யணுமா? நிலத்துல விழுந்து சாகணும். கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து சாகணும். அப்போதுதான் என்ன செய்யுமா? அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். இந்த கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து சாகும். அப்பதான் அது மிகுந்த கனிகளாய் கொடுக்கக்கூடியதா.
அப்ப நம் புறம்பான மனுஷன் என்ன செய்யணும்? விழுந்து சாகக்கூடியதா இருக்கணும். செத்த பிறகுதான் என்ன செய்யணும்? நம்ம ஆவிக்கு கீழ்படி நம்ம புறம்பான உலகத்துக்குரிய காரியங்களுக்கு செத்தவர்களா காணப்படணும். மாம்சத்துக்கு செத்தவர்களா காணப்படணும். இந்த எகிப்துக்கு செத்தவர்களா, எகிப்துன்னு சொல்றது உலகம், உலகத்துக்கு செத்தவர்களா இருக்கும். செத்து போன உலகத்துல கிரியை செய்ய முடியுமா? முடியாது. ஆனா வேத வசனம் சொல்லுது, தெளிவா சொல்லுது. நம்ம பாக்குறோம் என்ன சொல்லுது வேத வசனம்? மாம்சம் எல்லாம் பாவம் தான். ஆனா எல்லா மாம்சமும் எல்லா காரியம் நம்ம பாருங்க. இப்ப வேலைக்கு போறோம், நமக்கு தேவை வேலை, அது மாம்சத்தின்படி நடக்குது. நம்ம அது உதவி தர முடியாது. வேத வசனத்துல வாசிக்கிறோம் மாம்சம் எல்லாம் பாவம் தான். அப்ப கூடுமான வரைக்கும் நம்ம ஆவியில நடக்க, ஆவியில ஜீவிக்கணும். வேலைக்கு போறது நமக்கு தேவை, வேலைக்கு போனா நமக்கு சாப்பாடு தேவை, தங்க வீடு தேவை, இந்த மாதிரி காரியங்களை நம்ம சரீரத்தை பயன்படுத்தி செய்கிறோம். ஆனா கர்த்தருடைய காரியங்களை நம்ம மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. கர்த்தரோட காரியங்களை நம்ம மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. கர்த்தரோட காரியங்களை ஆவியின்படி தான் நடக்கணும். நம்ம உலகத்துல வேலை செய்யறோம், அது மாம்சத்தின்படி நடக்கிறோம் காரியங்களை. சில அதுல அந்த காரியங்கள்ல கூட சில வேலைகள் ஆவியானவருக்கு, சில காரியங்கள் நம்மளுக்கு தெரியாத காரியங்கள் ஆவியானவர் வெளிப்படுத்தி தந்து, கம்பெனியில வேலை செய்யும் போது கூட ஆவியானவர் சில காரியங்களை வெளிப்படுத்தி தந்து, இதான் பிரச்சனை, இதான் காரியம், இந்த இன்ஜின்ல இதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடியவராக கூட இருக்கிறார் வேலை விஷயங்களையும். அப்ப எல்லாவற்றிலும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்ப அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தாக்கா கர்த்தர் என்ன செய்வாரு? நம்ம தொடர்ந்து நடந்துக்கிறவரா இருக்கிறார். அதான் புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் சாகும், நாளுக்கு நாள் உரையவும், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். நம்ம வாசிக்கிறோம், தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 55 அதிகாரம் 8-9 வசனம். நம்ம உலகத்துல ஜீவிக்கிறோம், உலகத்துல அநேக காரியங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், மாம்சத்துல ஓடுறோம். நான் செய்யறதா சரியா, நான் செய்யறதா சரி, நான் இப்படிதான் நடக்கணும், இதாயா சரி, ரட்சிக்கப்பட்ட ஆனா இந்த காரியம் நமக்கு தேவை, இதுவும் சரிதான் அதுவும் சரிதான் அப்படின்னு சில வேளைகள்ல நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம். ஏசாயா 55 அதிகாரம் 8-9 வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்ததா இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்ததா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் வழிகள் என்னுடைய வழிகள் இல்லை. ஆண்டவரோட வழி நம்முடைய வழிகளை பார்க்கலும் உன்னதமானதா இருக்க நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வழியை பார்க்க ஆண்டவரோட வழி ரொம்ப உன்னதமா இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். நம்ம இன்னும் நம்முடைய வழி, சில பேர் சொல்லுவாங்க என் வழியில தான் நான் நடப்பேன், ரட்சிக்கப்பட்டேன் ஆனா நான் இப்படிதான் ஜீவிப்பேன் நினைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம நடந்தா நம்ம ஒரு நித்திய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா கர்த்தரோட ஆவியின் சித்தியோ ஜீவனும் சமாதானமும் வாசிக்கிறோம். அப்ப ஜீவனோடு தேவனோடு நம்ம ஐக்கியப்பட்டு ஜீவிக்கும் போது மெய்யான சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோம். நம்ம பார்க்கிறோம் சில வேளைகள்ல ஆண்டவர் செய்கிறதான காரியம், ஆண்டவரோட வேத வசனம், ஆண்டவர் நம்மளுடைய நடத்துறதுக்கான வழியை நம்ம பார்க்கும்போது சில வேளைகள் நம்ம பார்க்கலாக்கா மெய்யாவே நம்ம சந்தோஷமா இருக்கும். உள்ளான மனுஷன் சந்தோஷப்படுவாங்க, உள்ளான மனுஷன் சந்தோஷப்படக்கூடியதா இருக்குது. ஆனா சில வேளைகள்ல நம்ம ஆவியானவருக்கு ஏற்றபடி ஜீவிக்காம நம்ம மாம்சத்தின்படி ஜீவிச்சுட்டு இருந்தா உள்ளான மனுஷனுக்கு நம்ம உள்ளுக்கு சந்தோஷமா இருக்காது. என்னதான் இருந்தாலும், என்ன உலகத்துல பணம் இருந்தாலும், என்னதான் உலகத்துல நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் கூடி ஒன்னா இருந்தாலும் நமக்கு இருதயத்துல உள்ளுக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருக்காது. ஏன்னா உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படல. அதான் வேத வசனத்துல வாசிக்கிறோம் சங்கீதத்துல, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்மா அறிவில்லாம இருக்குது. என்ன எப்படி நடந்துகிட்டு இருக்கு? ஆத்மா மனசு விரும்பின பிரகாரம் நடந்துகிட்டு இருக்குது. ஆத்மா மனசு எப்படி நினைக்குதோ அதன்படி ஆத்மா நடந்துகிட்டு இருக்குது. ஆத்மா அதான் வேத வசனம் சொல்லுது தெளிவா, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வழிதான் சரியான வழி. நான் சில பேர் பேத்துல ஜீவிப்பாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேயா ஆனா நான் இப்படிதான் நடப்பேன், இப்படிதான் ஜீவிப்பேன், என்னை யாரும் தடை பண்ண முடியாது, என் வழி இப்படிதான், அவங்க இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ஜீவிக்கணும், நான் இப்படிதான், என் வழி இப்படிதான், அந்த மாதிரி நடப்பாங்க. அப்படி நடக்கிறவங்க சுயத்துல ஜீவிக்கிறாங்க. நம்ம சுயத்துல அதான் சுயம் சாகனம், சுயம் சாகனம். கோதுமை மணியானது நேரத்துல விழுந்து சாகாவிட்டால் மிகுந்த கனிகளை கொடுக்காது. அது போல நம்முடைய சுயம் மறிக்கணும். பிதாவின் சித்தம் செய்யப்படணும்னா நம்முடைய சுயம் சாகணும். அதான் சில வேலைகள்ல இந்த நம்ம உடைக்கை நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டோம். தேவன் நம்ம நம்மளை உடைக்கிறதுக்கு நாம ஒப்பு கொடுக்க மாட்டோம். ஆனா தேவன் நம்மை நேசிக்கிறாரு.
தேவன் நம்மளை நேசிக்கிறவரா இருக்கிறார். அதுக்காக அவரோட சொந்த மகனை கொடுத்து அவரும் ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறாரு. அவ்வளவாய் நம்மளை நேசிக்கிறார் ஆண்டவர். மகனை எப்படியாவது கர்த்தரோட வழிகளை நடத்தணும், என்னோட வழிகள் அவன் நடக்கணும், இப்படியா ஜீவிக்கணும், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளணும். அப்ப என்ன செய்யணும்? முதல்ல அவன் உடைக்கணும். உடைக்கணும்னா என்ன செய்யணும்? அநேக பாடுகள், சில வேளைகள் ஆண்டவர் கஷ்டங்களை கொடுப்பார். அந்த கஷ்டங்களை சந்திச்சு ஐயோ கஷ்டங்கள்ல வழிகள் வரும்போது ஐயோ ஆண்டவர்லாம் மெய்யான தேவன், நான் பாரு உலகத்துக்காக இன்னும் ரட்சிக்கப்பட்டு உலகத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறேன், கர்த்தரோட வழிகளே நடப்போம். உலகத்துல எல்லாம் சாபம் தான் நமக்கு வருது. உலகத்துல நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியாது. என்னதான் நம்ம உலகத்துல என்னதான் காசு சம்பாதிச்சாலும் வேதவசனம் சொல்லுது மனுஷனோட ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அதுக்கு மிஞ்சினது எல்லாம் மனசுக்கு சஞ்சலமானது. இது ஒரு நித்தியமான வாழ்க்கை இல்ல. உலகத்துல நம்ம தேவனுக்கே கீழ்ப்படிஞ்சு நடப்போம் அப்படின்னு உடைக்கப்படும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரு? அவனை தூக்கி எடுப்பார். ஆனா ஆண்டவர் எப்படிதான் உடைக்கும்? அவன் உடைப்படாம இல்ல நான் உலகத்தின்படிதான் நீ ஜீவிப்பேன், மாம்சத்தின்படிதான் நடப்பேன், உலகத்துல நான் ஒரு பெரிய செல்வந்தன் ஆகணும், உலகத்துல நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும், எனக்கு பெரிய தரிசனம், உலகத்துக்குரிய தரிசனம் இருக்குது, நான் இப்படியா ஜீவிக்கணும், நான் அப்படியா நடக்கணும், 4 பேரை என்னை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் உலகத்தோடு ஓடிக்கிட்டு இருந்தா அவன் சரியா உடைக்கப்படணும். ஆனா கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து செத்தாதான் மிகுந்த கனிகளை கொடுக்கணும் வாசிக்கிறோம். நம்ம உலகத்துல அநேக காரியங்களை வச்சிருப்போம். நமக்கு ஒரு வேலை உலகத்துல அநேக ஆசைகள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னைய வழியை எனக்கு ஒப்புவி, வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் எல்லாத்தையும் காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு நம்ம வாசிக்கிறோம். நம்ம உலகத்துல ஆசை இருக்குது. அப்ப அந்த ஆசைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அவர் சீர்தூக்கி பார்ப்பார். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவா இருக்கிறார். நம்ம போய் மாம்சத்துல நான் அது வேணும் இது வேணும்னு சொல்லி நம்ம காரியங்களை செய்துக்கிட்டு இருந்தா நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. பிதாவின் சித்தம் செய்ய முடியாது. பிதாவின் சித்தம் செய்யும் போது செய்ய முடியாத கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் போது பிதாவின் சித்தம் செஞ்சாங்க. அது ஏதேன் தோட்டமா இருந்துச்சு. என்ன செஞ்சாங்க? பிதாவின் சித்தம். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் போது பிதாவின் சித்தம் செஞ்சாங்க. அப்ப அது பரலோகம் போல இருந்துச்சு அவங்களுக்கு. என்னைக்கு பிதாவின் சித்தம் செய்யாம பிசாசோட சித்தம் செஞ்சாங்களோ அன்றைக்கு அவங்களுக்கு அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஒரு சபிக்கப்பட்ட உலகமா மாறி போயிடுச்சு அவங்களுக்கு. நம்மளும் அதே மாதிரி பிதாவின் சித்தம் செய்யாம பிசாசின் சித்தத்தையும் மாம்சத்தின் படியும் உலகத்தின் படியும் ஜீவிக்க கூடாது. பிதாவின் சித்தம் செஞ்சா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு. தொடர்ந்து நமக்கு பலத்தை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அதான் ஜோசுவாவுக்கு சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாயிரே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தரோட வழிகளை நடந்து பிதாவின் சித்தம் செய்யும் போது நம்ம என்ன காரியம் கர்த்தருக்காக செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்துல என்ன கர்த்தர் கொண்டு பிடிப்பாங்க. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசி இருக்கிறாரு. இந்த வார்த்தையின்படி நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படியா சோதரம் பண்ணுவோம். சோதரா